देव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय। अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। सर्वबाधा प्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनं। या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। कल्याणाद्भुतगात्राय कामितार्थप्रदायिने श्रीमद्वेङ्कटनाथाय श्रीनिवासाय मङ्गलम्। இந்த 12 நாள் பார்த்தோம் அப்படின்னா இந்த கர்மா அனுசரித்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது பிரகாரம் அந்த கர்மாவை பூர்த்தி பண்ணிட்டு 13ஆம் நாள் சுபம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் நம்ம இங்கே இருக்கோம். பொதுவாக 2 பழக்கம் உண்டு. 10ஆம் நாள் ஸ்லோகம் வாசிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு, 13ஆம் நாள் ஸ்லோகம் வாசிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. 13ஆம் நாள் ஸ்லோகம் வாசிக்கிறதுல என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, தீட்டு இருக்காது, வயசானவா குழந்தைகள் யாரானும் வரானா ஆகாரம் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சௌக்கியமாக இருக்கும். பக்ஷணங்கள் அதே மாதிரி இந்த பேதி உரிமைகள்லாம் ஆற்றுக்கு வந்திருக்கிறவாளுக்கு கொடுக்கும் போது மன நிறைவோடு அதை எடுத்துக்கிட்டுருவா. தீட்டில் கொடுத்தானா சில பேருக்கு அது இது தீட்டிலேருந்து நம்ம எடுத்து வந்திருக்கோமே எடுத்துக்கலாமா இல்லை மாட்டுக்கு ஏதாவது கொடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் அவளுக்கு இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த 13ஆம் நாள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய மங்களகரமான விஷயங்கள் நிறைய இந்த இடத்துல கேட்கலாம். இந்த ஸ்லோகம் வாசிக்கிறத கேட்குறச்ச அவளுக்கும் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் இந்த 13ஆம் நாள் அப்படின்னு. பொதுவாக இந்த சம்ஸ்காரத்துக்கு பேர் பார்த்தேன் அப்படின்னா நம்ம மகரிஷிகள் எப்படி கொடுத்துருக்கா அப்படின்னா அந்தி ஏஷ்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்கா. அந்தி ஏஷ்டினா என்ன? இஷ்டி அப்படின்னா யாகம்னு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு. இந்த கர்மா பண்ணினா யாகத்துக்கு சமானம். சில யாகங்கள் இந்த கலியுகத்தில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அஸ்வமேத யாகம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இது பார்த்தேன் அப்படின்னா மாத்திரை யஜ்யம்னு பேர். தாயார் நம்மளை ரொம்ப சிரமப்பட்டு ஜெனிச்சு எடுக்கிறார். உத்வாகம், வேதோக்தமான உத்வாகம் தம்பதிகளுக்கு ஆறுது. மந்திரங்கள் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த மந்திரங்கள் சொன்னால் அது இன்னும் 2 நாள் தனியாக சொல்லலாம். அந்த மாதிரி கல்யாண மந்திரங்கள் பிரமாதமாக இருக்கு. மம ஹிருதயே ஹிருதயந்தே அஸ்து மம சித்தே சித்தமஸ்துதே மம வாசமே கமனா ஸ்ருணு மாமே வானுவ்ரத சஹச்சர்யா மயா பவ. நான் நினைக்கிறதையே இவளும் நினைக்கணும். மம ஹிருதயே ஹிருதயம், என் ஹிருதயத்தில் என்ன தோன்றதோ அது என் ஆத்துக்காரி ஹிருதயத்தில் தோணணும். நான் என்ன மம சித்தே சித்தமஸ்துதே, நான் என்ன நினைக்கிறேனோ அதை என் ஆத்துக்காரி நினைக்கணும். ஒரு தர்ம காரியம், குழந்தைகளுக்கு ஒரு சமாராதனை, பாடசாலை குழந்தைகளுக்கு ஒரு சமாராதனை பண்ணலாம் அப்படின்னு ஆத்துக்காரர் நினைச்சான்னா ஆத்துக்காரி கேட்பாலாம், என்ன இந்த திதியில் போயிட்டு இந்த தேதியில் போயிட்டு நம்ம குழந்தைகளுக்கு சமாராதனை பண்ணிடலாமா, ஏகாதசி நன்னா இருக்குது, துவாதசி நன்னா இருக்குது, நம்ம பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பான். இப்போதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், நீ சொல்லிட்டே அப்படின்பா. விரயம் பண்ணுறதுல ஒரே மனசு கிடையாது, தர்ம சிந்தனையில ஒரே மனசு. எப்பயும் ஒரு தர்மம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்திரீகளால் மாத்திரம்தான் அந்த தர்மம் ரட்சிக்கப்படுறது. ஒரு மாமா சந்தியாவந்தனம் பண்ணுறதுனாலையோ அவர் உபாசனாதி விஷயங்கள் பண்ணுறதுனாலையோ இல்லை என்ன மாதிரி வைதிகர் வெளியில் போய் வைதிகம் பண்ணி வைக்கிறதுனாலையோ தர்மம் வளரலை. ஆத்து ஸ்திரீகள் நம்ம ஆத்து சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவாதான் அந்த தர்மத்தை காப்பாத்துறாரு. ஆத்துல ரிஷிகள்லாம் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது தர்மசாஸ்திரம், ஆத்து ஸ்திரீகள் இடத்துல ஆத்து சம்பிரதாயத்தை கேட்டுண்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அப்படிங்கிற மாதிரி ஒரு வச்சனத்தை சொல்லி முடிப்பார். எந்த சாஸ்திரம் சொன்னாலுமே கூட ஸ்திரீகளுக்கு என்ன உயர்வான ஒரு விஷயம் அப்படின்னா, பிறந்தாத்து என்ன பழக்க வழக்கம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பா. இங்கே புகுந்தாத்துலேயும் என்ன பழக்க வழக்கம்ங்கிறத ஞாபகம் வச்சுட்டு இருப்பா. அது அவள்கிட்ட ரொம்ப உயர்வான விஷயம். அது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த விவாக கர்மாலேருந்து அவள் தம்பதிகள் வந்து மந்திரபூர்வகமாக உத்வாகங்கள் கல்யாணங்கள் பண்ணிக்கிறார். சகா சப்தபதா பவ சகாயௌ சப்தபதா பபூவ. சகானா நீயும் நானும் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற, ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற. என்ன ஃப்ரெண்டு அப்படின்னு லௌகீகமாக பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி, இல்லை வாடா போடான்னு கூப்பிட்ற மாதிரி ஃப்ரெண்டானா அப்படி கிடையாது. ஃப்ரெண்டுக்கு உண்டான உண்மையான அர்த்தம் என்னன்னா, உன்னோட உயர்வுலையும் நான் உனக்கு கூட இருக்கணும், உன்னோட சிரமத்திலையும் நான் உனக்கு கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான கரெக்டான அர்த்தங்கள். இந்த மாதிரி வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கல்யாணத்திலேயே நிறைய மந்திரங்கள், ஏகப்பட்ட மந்திரங்கள், எல்லாமே அந்த தர்மத்தை அனுசரித்து எப்படி ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்படி கொடுத்துட்டே வர. அந்த மாதிரி வேதோக்தமான உத்வாகங்கள் விவாகங்கள் பண்ணிட்டு அந்த தம்பதிகளுக்கு வந்து முன்னாடி ஜனிக்கும் போது புகும்சவனம் அப்படின்னு அந்த 3வது மாதம் அப்படிங்கிறது பண்ணுறா. பும்சவனம் எதுக்காக பண்ணுறது அப்படின்னா, வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை என்ன குழந்தைங்கிறது தெரியாது. இந்த ஆலை மொக்கு, அந்த ஆலை மொட்டை எடுத்து இந்த பாலோட கலந்து அதை நல்லா 2 கன்னியா குழந்தை, ஆம்பளை பெத்தா பொம்பளை பெத்தான்னு சொல்லி அந்த அம்மியில் வந்து அரைச்சி அதை நல்லா எடுத்து மந்திரபூர்வகமாக அந்த ஸ்திரீக்கு வந்து வலது மூக்கில் மந்திரம் சொல்லி விடுறாச்சே, ஆண் குழந்தையா பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. என்னமாம்மா நீங்கள் பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. புண்ணானு நரகாது திராயதே இதி புத்திரஹா. அந்த அப்பர் கிரியாசம் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுறேன். அதில் முதல்ல அப்படி தான் ஆரம்பிக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆண் குழந்தை பிறந்தான் அப்படின்னா பித்திருக்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுவாலாம். நம்மளை இவன் வந்து கரை சேர்க்கறதுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டான். பொன் குழந்தையும் உயர்வு தான் இருந்தாலுமே கூட பொன் குழந்தை பின்னாடி பிறக்கரைச்சு இவன் வந்து அந்த குழந்தைய பார்த்துப்பான். அந்த குழந்தைக்கு விவாகாதி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணா அப்படிங்கிற ஸ்தானத்தில் அவன் இருப்பான். அந்த குடும்பத்தை அப்பாவுக்கு அப்புறம் அதை ரட்சணம் பண்ணுற அவனுக்கு அந்த பொறுப்பு இருந்தால் உயர்வாக இருக்கும், சரியாக இருக்குங்கிறது மகரிஷிகளுடைய ஒரு அபிப்பிராயம். ஸ்திரீ குழந்தை பிறந்தா என்ன விஷயம் அப்படின்னா, கன்யகாதானம் பண்ணோம் அப்படின்னா ஏகவிம்சதி குல உத்தாரண துவாரா நித்திய அப்படின்னு எடுத்துட்டார். இவனாவது எதான கர்மா பண்ணி வைதிக விஷயங்கள்லாம் பண்ணி பட்னி கிடந்து நீங்கள் பண்ணல இப்போ 10 நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் அந்த பித்திருக்களுக்கு வந்து ஒரு சாயுஜ்யத்தை கொடுக்கணும். ஸ்திரீகள் கன்யகாதானம் பண்ணுற க்ஷணத்திலேயே 21 தலைமுறை அவளுடைய குலம் வந்து பிரம்மலோகத்தை போய் அடையிறது அப்படிங்கிற. பித்ருலோகம் கூட பிரம்மலோகம். தசானாம் பூர்வேஷாம், யார் கன்யகாதானம் பண்ணி கொடுக்குறாரோ அவருக்கு 10 தலைமுறை முன்னாடி, தசானாம் பரேஷாம் அவருக்கு பின்னாடி வரக்கூடிய 10 தலைமுறை அவரையும் சேர்த்து 21 தலைமுறை கரையேறது. தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் ஆத்மனஷ்ச ஏகவிம்சதி குல உத்தாரண துவாரா நித்திய நிரதிசய ஆனந்த சாஸ்வத பிரம்மலோக அவாப்தியர்த்தம். மகாவிஷ்ணு பிரீத்திக்காக இந்த கன்யகாதானம் அப்படிங்கிறத பண்றேன் அப்படிங்கிறதுக்காக பண்றா. இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா, இந்த 21 தலைமுறை கன்யகாதானம் பண்ற மாத்திரத்திலே அவளுக்கு வந்து கிடைக்கிறது. இந்த இடத்துல அவள் ஸ்திரீ குழந்தைய வந்து ரொம்ப உயர்வா எடுத்திருக்கா. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கர்ப்பவதியான தாய் இந்த மாசத்துல எப்போ வயிற்றுல வந்து குழந்தைய சுமக்க ஆரம்பிக்கிறாளோ அப்பத்துலேருந்து அவளுக்கு உண்டான எல்லா பிடிச்ச விஷயங்களும் தியாகம் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்போ உத்வாகம் விவாகம்னு ஒன்று நடக்கிறதோ அப்பயே தனக்கு உண்டான பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பொன் குழந்தையிலேருந்து அவள் வந்து ஸ்திரீகள் வந்து தியாகம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆத்துக்கு